மலரம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் மேக்கர் கிரேவி செய்யலாம். நான் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கிறேன் மீன் மேக்கர். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டா தண்ணி நல்லா சூடு அடித்து சுடு தண்ணியில் அந்த மீன் மேக்கர் போட்டுக்கலாம். பாருங்கள், கலந்து வச்சுட்டு நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். ரொம்ப நேரம் சுடு தண்ணியில் வேக வேண்டாம். மீன் மேக்கர் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தனியா 2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், 2 லவங்கம், ஏலக்காய் 2, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, தேங்காய் 2 துண்டு சின்ன துண்டாக எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு பிரிஞ்சி இலை. தேங்காய் தவிர மீதி எல்லாம் போட்டு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். பிரிஞ்சி இலை பொடியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா பவுட்ரு மாதிரி ஆகும். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸியில் போட்டு தேங்காவோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த மசாலா மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மிக்ஸி கப்பில் நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மீன் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம். நல்லா சூடு ஆறிடுச்சு. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா சுத்தமாக பிசைஞ்சு எடுக்கணும். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. எண்ணெயில் இந்த மீன் மேக்கரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே கடாயில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவோட பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லா மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வதங்கி பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து திக்காக வந்துடுச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அது 2 சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் மீல் மேக்கர் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.